வணக்கம். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தி தொகுப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழக மக்களின், குறிப்பாக தமிழ்நாட்டு பேருந்து பயணிகளிடையே ஏகோபித்த வரவேற்பை பெற்றிருக்கிறது அம்மா குடிநீர் திட்டம். பாட்டில்களில் அடைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வெறும் 10 ரூபாய்க்கு உலகத்தரம் வாய்ந்த சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த தண்ணீர் வெறும் 10 ரூபாய்க்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சீரிய எண்ணத்தில் உருவான இந்த ஒரு முக்கியமான திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. பேருந்து பயணிகள் பெரும்பாலும் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட சுகாதாரமற்ற குடிநீரை குடிப்பதால் தங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படும் என்ற ஒரு ஆழமான ஒரு கவலை நீண்ட நாட்களாக இருந்து வந்தது. இதனை போக்கும் விதத்தில் முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக குறைந்த விலையில், ஏற்கனவே குறைந்த விலையில் ஏராளமான பொருட்களை மக்களுக்கு அன்றாட தேவைகளை செய்து வரும் நிலையில் இந்த குடிநீர் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட குடிநீரும் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. இதை பற்றித்தான் இன்றைய சிறப்பு செய்தியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது, மக்கள் எந்த அளவுக்கு இதனால் பயன்பெறுகிறார்கள் என்பதை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இதற்காக நமது செய்தியாளர்கள் ஆங்காங்கே இருந்து தகவல்களை தருவதற்காக காத்திருக்கிறார்கள். நமது செய்தியாளர் தேவராஜன் சென்னை அருகிலுள்ள கும்மிடிப்பூண்டியில் உள்ள அந்த அம்மா குடிநீர் சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து நேரடியாக தகவல்களை தருவதற்காக காத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து அம்மா குடிநீர் கடை அமைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து காத்திருக்கிறார் நமது மற்றொரு செய்தியாளர் ஜேசுதாஸ். அது மட்டுமல்லாமல் மதுரையிலிருந்து, மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து நமது செய்தியாளர் முருகன் காத்திருக்கிறார். நமது அரங்கத்திற்கு இந்த அம்மா குடிநீர் திட்டம் பற்றி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் திரு KS அஸ்லாம், செயலாளர், மாநகர போக்குவரத்து கழகம், அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர். தொடர்ந்து நமது சிறப்பு செய்திக்குள் செல்வதற்கு முன்பாக இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு, அதாவது அம்மா குடிநீர் திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, இதை துவக்கி வைத்த போது நடந்த நிகழ்வுகள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்த்துவிடலாம். பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் பாதுகாப்பான குடிநீர் வழங்கிட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் மாநிலம் முழுவதும் அம்மா குடிநீர் உற்பத்தி நிலையங்கள் பேரறிஞர் அண்ணா பிறந்த தினமான செப்டம்பர் 15ஆம் தேதியன்று திறக்கப்பட்டு உடனடியாக விற்பனையும் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதியன்று அறிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சாலை போக்குவரத்து நிறுவன வளாகத்தில் 2.47 ஏக்கர் பரப்பளவில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் அமைக்கப்பட்டுள்ள அம்மா குடிநீர் உற்பத்தி நிலையத்தை பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான கடந்த 15ஆம் தேதியன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அம்மா குடிநீர் விற்பனையையும் தொடங்கி வைத்தார். விற்பனையை தொடங்கி வைத்ததன் அடையாளமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 10 ரூபாய் செலுத்தி ஒரு பாட்டில் அம்மா குடிநீரை போக்குவரத்து துறை அமைச்சரிடமிருந்து பெற்றுக் கொண்டார். மேலும் 7 பயணிகளுக்கு அம்மா குடிநீர் பாட்டில்களை முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் அம்மா குடிநீர் உற்பத்தி நிலையத்தின் செயல்பாடுகள், அம்மா குடிநீர் தயாரிப்பு பணிகள் ஆகியவற்றை வீடியோ காட்சிகள் மூலமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பார்வையிட்டார். அம்மா குடிநீர் உற்பத்தி நிலையத்தின் உற்பத்தி திறன் நாளொன்றுக்கு 3 லட்சம் லிட்டர் ஆகும். இங்கு உற்பத்தி செய்யப்படும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 1 லிட்டர் அளவு பிளாஸ்டிக் பாட்டில்களாக நீண்ட தூரம் செல்லும் அரசு பேருந்துகளிலும், சென்னையில் உள்ள பேருந்து நிலையங்களிலும், மாவட்டங்களில் உள்ள பேருந்து நிலையங்களிலும் பாட்டில் ஒன்று 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1 லிட்டர் குடிநீர் பாட்டில் ரயில்வே நிர்வாகத்தால் 15 ரூபாய்க்கும், தனியார் நிறுவனங்களால் 20 ரூபாய்க்கும் விற்கப்படும் நிலையில் அம்மா குடிநீர் குறைந்த விலையான 10 ரூபாய்க்கு விற்கப்படுவது பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. இத்திட்டம் மாநிலத்தின் மற்ற மாவட்டங்களில் செயல்படும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பாக மேலும் 9 இடங்களுக்கு படிப்படியாக விரிவுபடுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
நாளொன்றுக்கு 3 லட்சம் லிட்டர் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய, அதாவது தண்ணீரை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய அவ்வளவு கெப்பாசிட்டி கொண்ட மிக பிரம்மாண்டமான சுத்திகரிப்பு நிலையம் ஒரு அரசால் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்தியாவிலே இதுதான், தமிழகத்தில் தான் முதன்முறையாக போக்குவரத்து நிறுவனம் சார்பாக முதலமைச்சரின் உத்தரவுப்படி சுத்திகரிப்பு நிலையம், ஒரு குடிநீர் வழங்குவதற்கான சுத்திகரிப்பு நிலையம், பிரம்மாண்டமான சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது பற்றி பேசலாம். நமது செய்தியாளர் ஜேஸ்தாஸிடம் பேசுவோம். அவர் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிறார். ஜேஸ்தாஸ், அம்மா குடிநீர் விற்பனை மையங்கள் தமிழகம் முழுவதும் எத்தனை கடைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, விற்பனை மையங்கள்? சென்னை கோயம்பேடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு? மதிவாணன், நான் இப்போ ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படுகிற நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கிறேன். இங்க ஒவ்வொரு நாளைக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியூர்லிருந்தும் உள்ளூர்லிருந்தும் கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, குடி செய்தோருக்கு இல்லை பருவம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவாரு. அதாவது கடமை செய்வர்களுக்கு கால நேரம் கிடையாது என்பதுதான். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே பல்வேறு நலத்திட்டங்கள், அதாவது 70 லட்சம் குழந்தைகளுக்கு மேல் சத்துணவு, தரமான அம்மா குடிநீர், இப்படி திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த திட்டத்தினால இப்ப நம்மளாம் ட்ரெயின்ல போகும்போது 15 ரூபாய், பேருந்து நிலையங்கள்ல ரொம்ப தூரம் போக வேண்டிய, அதாவது 40 கிலோமீட்டருக்கு மேல 400 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர். தொடர்ந்து பேசலாம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நமது மற்றொரு செய்தியாளர் முருகனிடம் பேசுவோம். முருகன், மதுரையில் இருக்கீங்க. சென்னையில வரவேற்பு இருக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தார் நம்ம செய்தியாளர் ஜேஸ்தாஸ். மதுரை பொறுத்த வரைக்கும் அம்மா குடிநீர் திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது? அங்கு எத்தனை கடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை பேருந்து நிலையங்கள்ல அங்கு மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கிறது? மதிவாணன், இப்போ மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். இந்த மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம்ன்றது சென்னைக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய பேருந்து நிலையம். இங்க தூத்துக்குடி, கன்னியாகுமரியிலிருந்து தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு மைய பேருந்து நிலையமா இருந்துகிட்டு இருக்குது. இந்த பேருந்து நிலையத்தில் தினமும் 200 நடை விரைவு பேருந்து, நகர் பேருந்து, புறநகர் பேருந்துன்னு வந்து போயிட்டு இருக்குது. சுமார் 1 லட்சம் பயணிகள் வரைக்கும் இங்க வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய பிரதான பிரச்சனையே குடிதண்ணீர் பிரச்சனை தான். பேருந்துல பயணம் செய்யும் போது சுகாதாரமான குடிதண்ணீர் கிடைக்காம பயணிகள் ரொம்பவே அவஸ்தைப்பட்டு இருந்தாங்க. அதனாலதான் தமிழக முதலமைச்சர் மக்களுடைய நோக்கம் அறிந்து, அவர்களுடைய தேவைகள் அறிந்து, அவர்களின் அடிப்படை வசதிகளை பல்வேறு நலத்திட்டங்களை இதுவரைக்கும் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் மத்தியில் அபரிமிதமான பாராட்டுகளையும் மகிழ்ச்சியும் பெற்று இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, குடிதண்ணீரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்ற குரலுக்கு ஏற்ப நோய் எங்க உருவாகுது, அதை எப்படி தடுப்பது என்ற கருத்திற்கு நம்ம சுகாதாரமான குடிதண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உன்னதமான திட்டத்தை தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் பொறுப்பேற்ற முன்ன தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தோடு இணைந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. மதிவாணன், இது மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், உசிலம்பட்டி, திருமங்கலம், மேலூர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட ஆரப்பாளையம், பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட 10 இடங்கள்ல முதல் கட்டமாக தொடங்கி இருக்கிறாங்க. இது பயணிகளிடமும் பொதுமக்களிடம் அபரிமிதமான வரவேற்பை பெற்றுள்ள நிலையில மேலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் சொல்லப்படுது. மதிவாணன், தொடர்ந்து பேசலாம். முருகன், மதுரையில பெரிய வரவேற்பு பெற்றிருப்பதா நம்ம மதுரை செய்தியாளர் சொல்கிறார். தொடர்ந்து நம்ம அடுத்த செய்திக்கு போவதற்கு முன்பாக திரு KS அஸ்லம், மாநகர போக்குவரத்து கழகத்தைச் சேர்ந்தவர், அண்ணா தொழிற்சங்க சேர்ந்தவர். சார், இப்போ உங்களை போன்ற தொழிற்சங்கவாதிகள், உங்களை போன்ற போக்குவரத்து கழகங்கள் வேலை செய்பவர்களுக்கு இந்த திட்டம் எப்படி பார்க்கப்படுகிறது? வேலை செய்பவர்களால் அம்மா தொட்டது துலங்கும். மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு காவல் தெய்வமாக விளங்குகிறார்கள். இந்தியாவில் முதன்முறையாக தமிழகத்தில் அம்மா குடிநீர் பஸ் பயணிகளின் தாகம் தீர்ப்பதற்கு, மக்களின் தேவைகளை அறிந்து சுத்திகரிக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட ஏழை மக்கள் பஸ் பயணிகள் குறைந்த விலையில் வாங்கி மற்ற தனியார் கம்பெனிகள் 20 ரூபாய், ரயில்வே துறையில் 15 ரூபாய், இப்படி வெவ்வேறு அதிகமான விலைகள் இருந்ததை அறிந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் பஸ் பயணிகளுக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்துள்ளார்கள். இந்த அம்மா குடிநீர் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் என்று ஆரம்பிக்கப்பட்ட பொருத்தமான ஒன்று. மக்கள்
இதை அமோக வரவேற்பு கொடுக்கிறார்கள். தொழிலாளர்கள் சந்தோஷமாக அம்மா குடிநீர் என்று எல்லோரும் கையில் 10 ரூபாய் கொடுத்து சராசரி வாங்கி செல்கிறார்கள். சென்னையில் 39 இடங்களிலும் ஆசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையம், அங்கு 12 பங்குகள் போடப்பட்டு அங்கு விற்பனை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஃபேன், 3 பக்கம் காற்று வருவதற்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு பங்கை அமைத்து அதன் மூலம் பயணிகளுக்கு அம்மா குடிநீர் விற்பனை செய்யப்படுகிறது. மக்கள் கியூவில் நின்று வாங்கிக் கொண்டு இன்முகத்தோடு வெகு தொலைவில் செல்லக்கூடிய பயணிகள் அதை இன்முகத்தோடு வாங்கி அம்மாவை பாராட்டுகிறார்கள். 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 304 இடங்களில் அம்மா குடிநீர் நல்ல முறையில் விற்பனை செய்யப்படுகிறது. இன்னொன்று சொல்லப்போனால் மக்கள் நல்ல விஷயங்களுக்கு, திருமணம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் எங்களுக்கு தண்ணீர் கிடைக்குமா என்று எங்களை போன்ற தொழிற்சங்க தலைவர்களிடம் அதை கேட்கிறார்கள். நிச்சயமாக அம்மா அவர்கள் அந்த அளவுக்கு மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. நல்ல வரவேற்பு, யாரும் செய்ய முடியாத சாதனை. நிச்சயமா. மத்திய அரசு இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலை இப்படி ஏற்றி தமிழகத்திற்கு எந்த உதவியும் செய்யாத நிலையில் மக்களுக்கு நன்மை புரியும் வகையில் அம்மா அவர்கள் இந்த திட்டத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்தது நிச்சயமாக மக்கள் சொன்னீங்க. பெட்ரோல் டீசல் விலை ஒரு பக்கம் ஏறிக்கொண்டே செல்கிறது. அதாவது 15 நாளுக்கு ஒரு முறை மத்திய அரசு ஏற்றிக்கொண்டே செல்கிறது. டிரான்ஸ்போர்டேஷன், அதாவது வாகனங்களுடைய அந்த சரக்கு கட்டணமாகட்டும், வாகனங்கள் இயக்குவது பெரிய சிரமம் ஏற்பட்டாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தமிழக அரசு, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை எந்த ஒரு தொய்வில்லாமல் செய்து வருகிறார் என்ற தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அஸ்லாம். தொடர்ந்து நமது செய்தியாளர் தேவராஜிடம் பேசுவதற்கு முன்பாக இந்த அம்மா குடிநீர் திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது, கும்மிடிப்பூண்டியில் உள்ள அந்த அம்மா குடிநீர் ஆலை, சுத்திகரிப்பு ஆலை எப்படி செயல்படுகிறது என்பது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு பார்த்துவிடலாம். ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு குறைந்த விலையில் பாதுகாப்பான, சுகாதாரமான குடிநீர் வழங்கிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் தமிழகம் முழுவதும் அம்மா மினரல் வாட்டர் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பயணிகள் மற்றும் பொதுமக்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக நாள்தோறும் லட்சக்கணக்கான குடிநீர் பாட்டில்களை விநியோகித்து வரும் முதற்கட்ட உற்பத்தி நிலையம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 2.47 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. உற்பத்தி நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆய்வகத்தில் சிறந்த வல்லுநர்களின் மூலம் தண்ணீர் பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. பின்னர் அதிநவீன சுத்திகரிப்பு இயந்திரங்கள் மூலம் தொடர்ச்சியாக பலமுறை சுத்திகரிக்கப்படுகிறது. இதனிடையே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை நிரப்ப தேவைப்படும் பாட்டில்கள் நவீன தானியங்கி இயந்திரம் மூலம் தயாரிக்கும் பணியும் விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. ரயில் பெட்டிகளைப் போல ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுக்கும் தரமான பாட்டில்கள் கன்வேயர் பெல்ட் மூலம் தானியங்கி தண்ணீர் நிரப்பும் இயந்திரத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பாட்டில்களும் சுத்தம் செய்யப்பட்டு அவற்றில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் நிரப்பப்பட்டு இறுதியாக மூடியிடப்படுகிறது. மிகுந்த பாதுகாப்புடன் தரமாக தயாராகும் குடிநீர் பாட்டில்கள் மீண்டும் கன்வேயர் பெல்ட் மூலம் வரிசையாக அனுப்பப்பட்டு தானியங்கி இயந்திரம் மூலம் வரிசை எண் மற்றும் தயாரிப்பு நாளுடன் நவீன இயந்திரம் மூலம் குடிநீர் பாட்டில்களில் முத்திரை பதிக்கப்படுகிறது. பனிரெண்டு பாட்டில்களாக நிரப்பப்பட்ட அட்டை பெட்டிகள் பாதுகாப்பாக மூடப்படுகிறது. தனியார் நிறுவன குடிநீர் பாட்டில்களை விட கூடுதலான பாதுகாப்பு, மிகுந்த தரம், சுவையான குடிநீராக அம்மா குடிநீர் பாட்டில் பிறப்பெடுக்கிறது. நீர் சுத்திகரிப்பு முதல் பாட்டில்கள் பெட்டிகளில் அடைக்கப்படுவது வரை அனைத்து நடவடிக்கைகளும் அதிநவீன தானியங்கி இயந்திரம் மூலம் நடைபெறுகிறது. 24 மணி நேரமும் இடைவிடாது குடிநீர் பாட்டில் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள அம்மா குடிநீர் உற்பத்தி நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் குடிநீர் பாட்டில்கள்
பயணிகள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் தாகத்தை தீர்த்து வைப்பதற்காக பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்கின்றன. உலகத்தரம் வாய்ந்த தயாரிப்பு என்பதற்கான அர்த்தத்தை அந்த கும்மிடிப்பூண்டியில் உள்ள அம்மா குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பார்த்திருந்தாலே தெரிந்திருக்கும். அவ்வளவு சுத்தம், அது மட்டுமில்லாமல் அவ்வளவு அதிநவீன தொழில்நுட்பம் அந்த இடத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த சுத்திகரிப்பு நீர் பல முறை சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் அவை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அவை மக்களுக்கு விற்பனை கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சரின் முக்கியமான நோக்கமே இதில் என்னவென்றால், அசுத்தமான நீரை குடித்து மக்கள் உடல்நலனை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்பது ஒரு முக்கியமான நோக்கமாக இதில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட ₹1 விற்கக்கூடிய பேருந்து நிலையங்கள், பேருந்துகளில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரால் மக்கள் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அவருடைய எண்ணம் அறிந்து, அவருடைய தேவை அறிந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் மக்களிடையே மிகுந்த வரவேற்பு இந்த திட்டம் பெற்றிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள் பேருந்து பயணிகள். தொடர்ந்து நமது செய்தியாளர் தேவராஜிடம் பேசுவோம். தேவராஜ், அந்த கும்மிடிப்பூண்டி சுத்திகரிப்பு அம்மா குடிநீர் சுத்திகரிப்பு ஆலைக்குள்ளார் இருக்கீங்க. அங்க இந்த சுத்திகரிப்பு எப்படி செய்யப்படும் பார்த்தோம். வேறு என்ன தொழில்நுட்பங்கள் அங்கு பயன்படுத்தப்படுகிறது? ஒரு நாளைக்கு எவ்வளவு பாட்டில்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறது விற்பனைக்கு? மதிவாணன், நான் கும்மிடிப்பூண்டி அம்மா குடிநீர் உற்பத்தி நிலையத்தினுடைய உள்ளரங்கில் இருக்கிறேன். இந்த உள்ளரங்கானது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தண்ணீர் உற்பத்தி நிறுவனங்களை விட மிகவும் அதிநவீனமான வசதிகளை கொண்டு இந்த உற்பத்தி நிலையம் இயங்கி வருகிறது. உலக அளவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கின்லே, பெப்சி, கோகோ கோலா போன்ற நிறுவனங்களினுடைய வாட்டர் பாட்டில்களை விட இங்கு மிகவும் அற்புதமான முறையிலே, அதிநவீன முறையிலே உற்பத்தி செய்யப்பட்டு இங்கு மாநிலம் முழுவதும் நூற்றுக்கணக்கான பேருந்து நிலையங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. மதிவாணன், இப்போ இங்கு கொண்டு வரப்படக்கூடிய இந்த நீரானது 9 படிநிலைகள்ல சுத்திகரிக்கப்படுகிறது. முதல்ல அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய தேவையற்ற கார்பன் போன்ற அணுக்களை அகற்றிவிட்டு, அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்களை அதில் அப்படியே நிலைப்படுத்தப்பட்டு, பிறகு அது பாட்டில்களில் அடைக்கப்பட்டு விநியோகத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது. மதிவாணன், இந்த குடிநீரானது மிகவும் சுவையான குடிநீராக இருக்கிறது என்று இங்கே வேலை செய்பவர்களும் சரி, வெளியில் இருக்கக்கூடிய பயணிகளும் சரி, பயனாளிகளும் சரி, எல்லோருமே இதை கூறுகிறார்கள். மதிவாணன், நிச்சயமாக தேவராஜ், அதாவது உலகத்தரம் வாய்ந்த சுத்திகரிப்பு என்பதை கண்கூடாக நம்மால் பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய குடிநீர் விற்பனையில் ஜாம்பவானாக திகழக்கூடிய நிறுவனங்களை விட சிறந்த மெஷினரிஸ் அங்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நமது மதுரை செய்தியாளர் தேவராஜன் பேசுவதற்கு முன்பாக நமது கோயம்பேட்டில் இருக்கும் நம்ம செய்தியாளர் ஜேஸ்தாஸிடம் பேசுவோம். ஜேஸ்தாஸ், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கிற பொதுமக்கள், குறிப்பாக பயணிகள், பேருந்து பயணிகள் என்ன சொல்றாங்க? கோயம்பேட்டில் மட்டும் 12 கடைகள், அம்மா குடிநீர் கடைகள் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? மதிவானம், இங்க 12 கடைகள் இருந்தாலும் வர்ற தண்ணியை மக்கள் ரொம்ப பெருந்திரளாக, அதாவது விலை குறைவு மட்டும் என்பதல்ல, அந்த சுத்தமான நீர், அதை பார்க்கும் போதே குடிக்கணும் போல இருக்கும் அந்த மாதிரி சுத்தமான நீர் என்பதனாலும், நல்ல தரமான தண்ணீர் என்பதனாலும் மக்கள் அலைமோது கூட்டம் ஒவ்வொரு கடைகளும் அலைமோதி சீக்கிரம் வித்து தீர்ந்து விடுகிறது. இப்போ நம்முடைய இந்த தண்ணி வாங்கிய பயனாளிகள் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நாங்க தரமணிலேருந்து வர்றோம். நாங்க கேரளா போறோம். நாங்க எர்ணாகுளம் போறோம். இங்கேருந்து போறதுக்கு எங்களுக்கு 12 மணி நேரம் ஆகும். ஒரு பாட்டில் தண்ணி நாங்க வாங்கிட்டு போய் எங்களுக்கு கடைசியில போறவே மாட்டேங்குது. 4-5 பேர் போறோம். அதனால நாங்க 3-4 பாட்டில் வாங்கிட்டு போறோம். தண்ணி நல்ல தரமா இருக்கு. நாங்க போய் வீடு போய் சேர்ற வரைக்கும் எங்களுக்கு தண்ணி தாராளமா கிடைக்கிறது. நல்லா நிறைய வாங்கிட்டு போறோம். ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு போறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா நல்லா இருக்கணும். அம்மாவுக்கு நாங்க எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்றோம். ஐயா, இந்த தண்ணியை பத்தி நீங்க 3 நாளா தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, உங்களுடைய கருத்துக்களை பற்றி. இந்திய ஆசிய கண்டத்திலேயே தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர்கள் இப்படி ஒரு குறைவான விலையில் சுவையாகவும் 10 ரூபாய்க்கும்
தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு. நிச்சயமாக, அதாவது கேரள மாநிலத்தில் செல்லக்கூடிய பெண் மனதார வாழ்த்துக்கிறார் முதலமைச்சரை. காரணம், ஒரு பாட்டில் தண்ணீர் ஒரு 100 கிலோமீட்டர் செல்வதற்குள்ளாக தீர்ந்து போய்விடும். கிட்டத்தட்ட அவர்கள் 600-700 கிலோமீட்டர் செல்ல வேண்டி இருக்கிறது. அதனால் 4-5 பாட்டில்கள் குறைந்த விலைக்கு வாங்கி செல்வோம் என்று அவர் மனதார வாழ்த்துக்கிறார். தொடர்ந்து நமது மதுரை செய்தியாளர் முருகனிடம் பேசுவோம். முருகன், சென்னை பயணிகள் மனதார வாழ்த்துகிறார்கள். காரணம், குறைந்த விலையில் சிறந்த தண்ணீர், சுத்தமான சுகாதாரமான தண்ணீர் கிடைக்கிறது. மதுரையில் எப்படி நிலவரம், அங்கிருக்கிற பேருந்து பயணிகளிடம் எப்படி வரவேற்பு இருக்கிறது, அவர்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக மதிவானன், இப்ப பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல 25 ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு பாட்டில் தண்ணீர் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய ரயில் நிலையத்தில் கூட 15 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு பாட்டில் தண்ணீர் அம்மா குடிநீர் திட்டம் மூலமா 10 ரூபாய்க்கு விற்று பயணிகளுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான திட்டமா இருக்குன்னு தான் பயணிகள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்துல ஒரு பயணிகள் இருக்கிறாங்க. இவங்க அவங்களுடைய மகிழ்ச்சியை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை மக்களும் பகிர்ந்துக்கிறத இப்ப பார்க்கலாம். மதுரையிலிருந்து நான் திருநெல்வேலி போறதுக்கு இந்த மாட்டுத்தண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேங்க. ஆரம்ப பார்த்தா அம்மா ஸ்டால் பார்த்தோன்னே ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு லிட்டர் வாங்கினேன். ஆனால் ரயில்வேல கூட இவ்வளோ சுத்தமாக 15 ரூபான்றாங்க. ஆனால் இவ்வளோ சுத்தமாகவும் கிடையாது. ஆனால் பார்த்து குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாகவும் நல்லாவும் இருக்காங்க. ஆனால் 20 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு கூட வாங்கி பார்த்து குடிச்சு பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் சுத்தமாகவும் இல்லை. ஆனால் நிறைய மக்களுக்காண்டி நிறைய பண்ணியிருக்காங்க அம்மா அவங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து போகும்போது நல்லா இருக்குது தண்ணி. ஆனால் அந்த அம்மா அவங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இவர் ரயில்வே நிலையத்தில் விட இங்க சுத்தமான தூய்மையான நல்ல சுவையான தண்ணீரை கொடுத்திருக்கிற தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்களுக்கு மனதார தனது நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. மதிவாணன், தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக மேலும் பல பேருந்து பயணிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அம்மா குடிநீர் வெறும் 10 ரூபாய்க்கு சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான தண்ணீர் கிடைக்கிறது. இது பற்றி பல பேருந்து பயணிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதை இப்போது பார்த்து விடலாம். இந்தியாவிலே முதல் முறையாக இன்னைக்கு தமிழக அரசு என்ன செஞ்சிருக்குன்னா 10 ரூபாய்க்கு இன்னைக்கு குடிநீரை கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஏழைகளுக்கு ஒரு சுகாதாரமான தண்ணீரை கொடுத்ததற்கு அவர்களுக்கு உண்மையிலேயே பாராட்டுகளை தெரிவித்துக்கிறாங்க. மத்திய அரசு நிறுவனமான ரயில்வே இலாக்கால கூட குடிநீர் பாட்டில் 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனா நம்ம தமிழக அரசு வெறும் 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா இந்த திட்டம் மகத்தான திட்டம். தமிழக முதல்வருக்கு நன்றி நன்றின்னு பெருமிதத்தோடு சொல்லிக்கிறோம். எல்லா பஸ் ஸ்டாண்ட்ல தண்ணி 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் அம்மாவோட தண்ணி 10 ரூபாய் கொடுக்குறாங்க. தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. தமிழ் முதல்வர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வெளியில போனா 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு தான் வாங்கலாம். ஆனா இங்க 10 ரூபாய்க்கு கிடைக்குது. தரமா இருக்குது. எங்களை மாதிரி உழைப்பாளிகளுக்கு 10 ரூபாய்ங்கிறது குறைச்ச தண்ணீர்ல கவர்மெண்ட் தரது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனிமே நான் இந்த அம்மா வாட்டர் உண்மையிலே அரசாங்கத்துக்கு நான் நன்றி சொல்றேன் சார். ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்கு. இந்த 10 ரூபாயில கிடைக்கிறது ரொம்ப இதா இருக்கு. வெளியில எல்லாம் 25 ரூபா அந்த பாட்டில். இது 10 ரூபாங்கிறது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 20 ரூபாய் கொடுத்து 25 ரூபா கொடுத்து வாங்குற தண்ணி 10 ரூபாய் கொடுக்குறாங்க. தரமா இருக்குது, சுத்தமா இருக்குது, சுவையா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு போறதுக்கு வந்தேன். இப்ப வாட்டர் பாட்டில் வாங்க போனேன் கடைக்கு 20 ரூபான்னு சொன்னாங்க. அதே அம்மா தண்ணி இப்ப வந்திருக்கு. இப்ப அது 10 ரூபான்னு போது நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதை ரொம்ப வரவேற்கிறோம். ஏன்னா இது ஏழை எளிய பொதுமக்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால அம்மா அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளியில லாங் இது போறதப்ப ரொம்ப தண்ணி ரொம்ப இதுவா இருக்கு. பாட்டில் வெளியில வாங்கணும்னா 18 ரூபாய் 20 ரூபாய் சொல்றாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இது 10 ரூபாய்க்கு அம்மா 10 ரூபாய்க்கு தரமான தண்ணி, நல்லா சுத்தமான தண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையான குடிநீருக்காக அம்மா குடிநீர் திட்டத்தை அம்மா ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுமக்களான எங்களுக்கும் ஏழைங்களுக்கும் ரொம்ப குறிப்பாக பாமர மக்கள் அவசர தேவைக்காக வாங்குற பாக்கெட் தண்ணியெல்லாம் இல்லாமல் அம்மா 10 ரூபா கொடுத்து கொடுக்கறதுனால எல்லாரும் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அம்மாவுக்கு நன்றி. அம்மாவுடைய குடிநீர் விநியோகம் நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் பஸ் பயணிகளுக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மா தண்ணீர் திட்டம் ரொம்ப உபயோகமாக இல்லை. மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. 10 ரூபாய்க்கு தண்ணி கிடைக்கிறதுனால ஏழை மக்கள்லாம் வாங்கி நல்லா விரும்பி குடிக்கிறாங்க. முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி. அம்மா குடிநீர் திட்டம் ரொம்ப நல்ல திட்டங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தண்ணி தான் வெளியில் பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட்டு கிடைக்குதுங்க. அது வாங்குறதுக்கு கஷ்டம். அதனால் 10 ரூபாய்க்கு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸ்ரீரங்கத்தில் பார்த்து இந்த தண்ணி எப்படி டேஸ்ட் பண்ணலாம். இட் இஸ் கவர்மெண்ட் குட் பாலிசி. நல்லா இருக்குது, வரவேற்கத்தக்கது. இதனால் நிறைய பொது ஜனங்களும் நிறைய நன்மை அடைவாங்க.
ஆனால் அம்மா வாட்டர்ன்ற வந்து 10 ரூபான்றப்ப நல்லா திருப்தியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்கும். மற்றபடி வந்து அம்மா வாட்டர் போட்டது நல்லா பெஸ்ட்டு தான். வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு இந்த மாதிரி அம்மா வாட்டர் இருக்கிறனால ஓரளவுக்கு வந்து நல்ல பெஸ்ட்டாக தான் இருக்குது. குடிநீர் வழங்கிய அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஜெயலலிதா அம்மாவுக்கு நல்ல வெயில் நேரம் தாகமாக இருந்துச்சு, தண்ணியை வாங்கி டேஸ்ட் பார்த்தா நல்லா இருந்துச்சு, சுவையாக இருந்துச்சுமா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு. இந்த பாட்டில் எல்லோருக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது. அதர் பாட்டில் கம்பெனிகளை விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, உடம்புக்கு சுகாதாரமாகவும் இருக்குது. இது அம்மா அந்த ஏற்படுத்தியதுக்கு ரொம்ப நன்றி. பொதுமக்கள் குறிப்பாக பேருந்து பயணிகள் தங்களுடைய உள்ளத்தினுடைய அடி ஆழத்திலிருந்து உண்மையாக அவர்கள் முகத்தில் உண்மையான சந்தோஷத்தை பார்க்க முடிந்தது. ஒரு பெண் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவருடைய சொந்த நடையிலே அவர் நன்றி தெரிவித்தார். அந்த அளவிற்கு மக்கள் மனதில் ஒரு பெரிய இடம் பெற்று விட்டது அம்மா குடிநீர். மிக குறைந்த விலையில நல்ல சுத்தமான தண்ணீர் கிடைப்பதுதான் இதற்கு முக்கியமான காரணம். அதை முதலமைச்சர் அவர்கள் வெற்றிகரமாக துரிதமாக வேகமாக திட்டத்தை செயல்படுத்தி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சரியாக கிடைக்கும்படி செய்திருக்கிறார்கள். அதனால் தான் இத்தனை மகிழ்ச்சி பொதுமக்கள் மற்றும் பேருந்து பயணிகளிடையே. இதை பற்றி நாம் தொடர்ந்து விரிவாக மேலும் பல கூடுதல் தகவல்களை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு செய்தி தொகுப்பு தொடரும். சிறப்பு செய்தி தொகுப்பு தொடர்கிறது. அம்மா குடிநீர் மிக குறைந்த விலையில், அதாவது வெறும் 10 ரூபாய்க்கு சுத்திகரிக்கப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த அளவில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பேருந்து பயணிகளுக்கு கிடைக்கிறது. மிகப்பெரிய திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. திட்டம் ஆரம்பித்த முதல் நாளில் இருந்தே மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. அதனால்தான் லட்சக்கணக்கான பாட்டில்கள் தினமும் விற்கின்றன. தொடர்ந்து இது பற்றித்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய நம்ம செய்தியாளர் ஜெயஸ்தாஸிடம் மீண்டும் பேசுவோம். ஜெயஸ்தாஸ், அங்க இருக்கிற பேருந்து பயணிகளோட கருத்தை கேட்க முனைந்தோம். தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு. தற்போது சொல்லுங்கள், அல்லது அவரிடம் கேளுங்கள், அந்த பயணிகளோட கருத்து என்ன? மதிவாணன், அதாவது ஏறி வரும் விலைவாசியை கருத்தில் கொண்டோம் இந்த பொதுமக்களுடைய நிதிச்சுமையை குறைக்கும் வண்ணமாக தமிழக முதலமைச்சர் ஆரம்பித்த இந்த அம்மா குடிநீர் வந்து பொதுமக்களிட பெரும் வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இப்ப ஒரு பாட்டி கோயம்பேடு பேருந்திலிருந்து ஊருக்கு போற பாட்டி இந்த விஷயத்திற்காக நான் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்மகிட்ட காத்திருக்காங்க. இப்போ அந்த பாட்டிட்ட பேசுவோம். வணக்கம். நீங்க செய்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதாவது தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க 10 ரூபாய்க்கு ஒரு தண்ணி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க பாருங்க. இது ரொம்ப பாராட்ட வேண்டியது. ஏன்னா நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அப்போ வந்து 30 ரூபாய் கொடுத்து பாட்டில் வாங்கி போய் செலவு பண்ணது. இந்த முறை நாங்க போக சொல்ல 10 ரூபாய்க்கு பாட்டில் வாங்கினது எங்களுக்கு பெனிஃபிட்டாவும் இருந்தது. அங்க வந்தவங்க எல்லாம் கையில ஒரு பாட்டில் பிடிச்சின்னு வந்தாங்க. எங்கம்மா வாங்கினீங்கன்னா எல்லாருமே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வாங்கினோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இது போல இட நெருக்கடியான இடத்துல கடைகளை நீங்க இன்னும் விருத்தி பண்ணி இதனுடைய பேரும் புகழும் நிலைக்கணும். நீங்க பல்லாண்டு வாழ்ந்து இந்த தண்ணி கொடுத்ததுனாலன்னு இல்ல, நீங்க உங்களுடைய செயலே பலவிதமான தமிழக மக்களுக்காகவே நீங்க செய்து வர இந்த நற்செயலை பார்த்து நாங்க ரொம்ப ரொம்ப பெருமை அடையறோம். நீங்க பல விதத்துல மக்களுக்கு வந்து பல நன்மைகளை செய்றீங்க. அதனால ரொம்ப நன்றிமா. இந்த அம்மா குடிநீரை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நான் இப்போ என் பொண்ணு வீட்டுக்கு பெங்களூருக்கு போறேன். பெங்களூர்ல தண்ணி பாட்டில் வாங்கி 8 மணி நேரம் ரன்னிங் டைம் ஆகும். தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போறேன். இப்போ என் பொண்ணு போன் பண்ணி நான் சொல்றா, அம்மா தண்ணீர் பாட்டில் பெங்களூருக்கு வாங்கினாங்க அப்பான்னு சொல்றா. அதெல்லாம் நான் ஒரு 5 பாட்டில் என் பொண்ணுக்கு வாங்கிட்டு போறேன். அம்மாவுக்கு ரொம்ப முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மதிவாணன், இப்படியே இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் எல்லா ஸ்டால்களையும், அதாவது 12 ஸ்டால் இருக்கு, எல்லா ஸ்டால்லையும் வர்ற கூட்டம் மக்கள் அலை மோதி இந்த தண்ணியை சந்தோஷமாக வாங்கி மனதாரவும் குளிர்ந்த மனதோடும் பொதுமக்கள் தமிழக முதலமைச்சரை பாராட்டுகிறார்கள் என்பதுதான் உண்மை.
நிச்சயமா ஜெயசுதாஸ் கண்கூடா பார்க்க முடியுது. அதுலயும் ஒரு வயதான பெண்மணி ரொம்ப அழகாவே பேசினாங்க. அவங்க இந்த அம்மா குடிநீர் திட்டத்துக்காக மட்டுமல்ல, மற்ற செய்யக்கூடிய முதலமைச்சருடைய அனைத்து திட்டங்களுக்கும் தன்னுடைய மனதார பாராட்டை அவர் தெரிவித்தார். அவருடைய நடையிலேயே குறிப்பாக அவர் அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அங்கு வரும் 30 ரூபாய்க்கு தண்ணீர் விற்கப்படுகிறது தனியார் கடைகளில். அதனால் அனைவரும் பேருந்தில் இறங்கி செல்லும் போதே அம்மா குடிநீர் பாட்டில்களை வாங்கி செல்கிறார்கள். அனைவரது கையிலும் அதை பார்க்க முடிகிறது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தார். நிச்சயமாக அவருடைய பாராட்டு ஏற்புடையக்கூடியதான். நிச்சயமாக அந்த பாராட்டு எவ்வளவு பாராட்டின் தகும் என்ற அளவிற்கு அந்த தண்ணீர் மக்களுடைய பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. திரு அஸ்லம், இந்த பொதுமக்கள் பாராட்டுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏராளமான ஆயிரக்கணக்கான போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய சங்கங்களை சேர்ந்தவர்கள், மற்ற சங்கங்களை சேர்ந்தவர்கள் என ஆயிரக்கணக்கான போக்குவரத்து நடத்துனர்கள், ஓட்டுநர்கள், தொழிலாளர்கள் பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க போக்குவரத்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில். அவர்களுடைய கருத்து, அவர்கள் எப்படி இதை வரவேற்கிறார்கள், அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? சார், பொதுவாக டிரைவர் கண்டக்டர் லைனில் போகும்போது ஒரு டென்ஷனாகவே டியூட்டி இருக்கும். டிராஃபிக்கு, சில்லற ப்ராப்ளம், இப்படி இருந்து டென்ஷனான ஒரு சூழ்நிலையில் ஒரு மனுஷனுடைய கோபத்தையும் டென்ஷனையும் குறைக்கிறது தண்ணி. ஒரு பாக்கெட் வாட்டர் வாங்கி குடிப்பாங்க. அதில் பல நோய் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அம்மா குடிநீர் வந்தது ஒரு வரப்பிரசாதம். பயணிகள் வாங்குறாங்க, எங்கள் டிரைவர் கண்டக்டர் ஆளுக்கு 2 பாட்டில் டியூட்டியில் வச்சுக்கிறாங்க. வாங்கிட்டு இன்முகத்தோடு டென்ஷன் இல்லாமல் போகிறாங்க. இதுக்கு காரணம் அம்மாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள். இன்னொரு பக்கம் போனாக்கா உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள், இருதய ஆப்ரேஷன், கிட்னி ஆப்ரேஷன், ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், தலை அறுவை சிகிச்சை, கண் பார்வை சிகிச்சை, இப்படி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு பணி கேள்விக்குறியாக இருந்தது. நமக்கெல்லாம் இந்த பணி செய்ய முடியாத சூழ்நிலை, எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் அம்மா வேறு வேறு தண்ணியை குடிக்க வேண்டிய சூழ்நிலை. மதுரைக்கு போனா மதுரை தண்ணி குடிக்கணும், திருச்சிக்கு போனா திருச்சி தண்ணியை குடிக்கணும். இந்த ஒரு சூழ்நிலையில் அம்மா அவர்கள் அனைத்து பங்குகளிலும் இவர்களுக்கு பணியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சேல்ஸ்மேன்ஸ் பாதிக்கப்பட்டவர்கள் அம்மா அவர்களால் அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்துள்ளது. இதை அந்த குடும்பம் அம்மாவை பாராட்டுகிறது. போக்குவரத்து தொழிலாளர்கள் அம்மாவை பாராட்டுகிறார்கள், நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ரயில் நிலையத்தில் விற்கக்கூடிய 15 ரூபாய்க்கு விற்கக்கூடிய 1 லிட்டர் தண்ணியை அம்மா அவர்கள் பாரத பிரதமாக வந்து அனைத்து மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களிலும் ரயில்வே துறையிலும் அம்மா குடிநீர் வரக்கூடிய சூழ்நிலை மிக விரைவில் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அம்மா அவர்கள் நிச்சயமாக தொடர்ந்து முதலமைச்சருடைய பல நலத்திட்டங்கள், பல முக்கியமான சிறப்பு திட்டங்கள், அவர்களுடைய மக்கள் நலத்திட்டங்கள் என தொடர்ந்து நம்ம சிறப்பு செய்தியில் பார்த்து வருகிறோம். அதில் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து நாம் அலசும் போதும் அதில் ஒரு விஷயம் ஒன்றாக இருந்தாலும் பல பலன்கள் பல தரப்பினருக்கு ஏற்படக்கூடிய வகையில் தான் முதலமைச்சர் திட்டங்கள் இருக்கின்றன. இந்த அம்மா குடிநீர் திட்டத்தில் நமக்கு தெரியாத ஒரு விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தொழிற்சங்கவாதி சொன்னார். அதாவது குடிநீர் ஒரு பக்கம் குறைந்த விலைக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைத்தாலும் கூட போக்குவரத்து கழகங்களில் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், இனிமேல் வேலையே செய்ய முடியாது என்று உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த விற்பனை நிலையங்களில் வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர்களால் மீண்டும் பேருந்து இயக்க முடியாது, நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள், அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் அவர்களுக்கு விற்பனையாளர்களாக ஒவ்வொரு 304 கடைகள் ஏற்கனவே இருக்கிறது. 304 கடையிலும் 2 பேர் என்றால் கிட்டத்தட்ட 604 பேர், 608 பேர் என ஷிப்ட் வாரியாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. எவ்வளவு பெரிய, அதாவது ஒரே விஷயத்தில் எத்தனை பலன்கள், எவ்வளவு மக்களுக்கு நன்மைகள், எவ்வளவு மக்கள் வாழ்த்துவார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நமது செய்தியாளர், மதுரை செய்தியாளர் முருகனிடம் பேசுவோம். முருகன், இப்போ அங்க இருக்கிற பேருந்து நிலையங்கள்ல தண்ணீர் சரளமாக கிடைக்கிறதா? அதாவது 10 ரூபாய்க்கு என்ற குறைந்த விலை பற்றி அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமா மதிவானன், இங்க மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய 2 விற்பனை மையங்கள்லயும் கொண்டு வரக்கூடிய தண்ணீர் பாட்டில் வந்து சீக்கிரமே வித்து தீர்ந்து போயிருது. அந்த அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்குது.
இப்போ சுத்தமான ஒரு தூய்மையான ஒரு தண்ணீரை, தாகம் தீர்க்கும் தண்ணீரை வழங்கிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தாங்கள் நன்றியை தெரிவிக்கணும்னு நிறைய தண்ணி பாட்டில் வாங்கிட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. அதில் இப்போ வந்து சென்னை செல்லக்கூடிய ஒரு பயணிகள்கிட்ட நம்ம கேட்குறோம். மதிவாணன், சொல்லுங்க, உங்களுக்கு இந்த அம்மா குடிநீர் திட்டம் எந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது? நான் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை போயிட்டு இருக்கேன். பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது குடிதண்ணி என்பது ரொம்ப அவசியமானது. வெளியில எல்லாம் கடையில் பார்த்தீங்கன்னா 25 ரூபா 20 ரூபா வித்துட்டு இருக்காங்க. அம்மா மினரல் வாட்டர் 10 ரூபா கொடுக்குது, ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு அம்மா முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து நீண்ட ஆயுளோட நல்லா இருக்குன்னு சொல்லி நல்ல குடிதண்ணி கொடுத்த அம்மா அவருக்கு நன்றியை குடிக்கிறோம். இது மாதிரி நிறைய இலவச திட்டங்கள் தந்த அம்மா வந்து குடிதண்ணி கொடுத்து நீடு தாகம் தீர்த்த அம்மா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நன்றி, அம்மாவுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. அதே நேரம் பெண்களும் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. மதிவாணன், இப்போ நீங்க இந்த அம்மா குடிநீர் உங்களுக்கு எந்த வகையில் பிரயோஜனமா இருக்கு? அம்மா ஏற்கனவே பல திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது பெண்களாகிய உங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதா இருக்குமா? அம்மா ஆடு மாடு எல்லாம் கொடுத்துருக்காங்க. 12ஆவது படிக்கிறவங்களுக்கு லேப்டாப்லாம் கொடுத்துருக்காங்க. 12ஆவது படிக்கிறவங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. பசியை போக்குறதுக்கு உணவு கொடுத்துருக்காங்க. தாவத்தை தீர்க்கிறதுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க. வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அம்மா பல நல்ல திட்டங்கள்லாம் செய்து கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. தண்ணி தாவத்தை போக்குறதுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணி நல்லா தாவமாகவும் இருக்கிறது, நல்லா இனிப்பாகவும் இருக்குது தண்ணி. எவ்வளவோ கடைகளில் 20 ரூபா 25 ரூபா தண்ணி சொல்கிறாங்க. அதெல்லாம் ரயில் போக்குவரத்துலாம் 25 ரூபா 15 ரூபா சொல்கிறாங்க. தண்ணி அவ்வளோவா நல்லா இல்லை. கடைகளில் வந்து அம்மா தண்ணி வந்து நல்லா இருக்கு, குடிக்கிறதுக்கும் தாவமாகவும் நல்லா இருக்கு. இப்போ தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீர் மட்டுமல்ல, பெண்களுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய பல திட்டங்களை தமிழக முதலமைச்சர் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தங்களது கோடான கூடிய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. மதிமானம், அதே மாதிரி இன்னொரு பெண்மணியும் தன்னுடைய பதிவையும் தமிழக முதல்வர் தனது பாராட்டு நன்றிகளும் தெரிவிக்கணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. மதிவாணன், அவங்ககிட்டையும் கேட்டுக்கிறோம் ஒரு நிமிஷம். ஆடு மாடு எல்லாம் கொடுத்த மாதிரி அதே மாதிரி இப்போ தண்ணி வாட்டர் நல்லா கொடுத்துருக்காங்க அம்மாங்க. இது எங்கேயுமே அப்படி தண்ணி கிடைச்சதில்லை. ஆனால் இந்த தண்ணி அவ்வளவு ருசியாக இருக்கு. அம்மாங்களுக்கு ரொம்ப கோடியான கோடி நன்றி. இப்படி பலதரப்பட்ட மக்களிடையும் தமிழக முதலமைச்சர் செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் பெருத்த வரவேற்பையும் பாராட்டுதலையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சிட்டு இருக்கிற மதிவாணன், இங்க மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் பொதுமக்கள் இங்க வந்து பாட்டில் வாங்கிட்டு போறாங்க. பேருந்துல வந்தவங்க மட்டும் இல்லாம வெளியில் இருக்கிறவங்க வந்து பேருந்து நிலையத்தில் அம்மா குடிநீர் பாட்டில் வந்து 10 ரூபாய் மலிவு விலை சுகாதாரமான தண்ணின்றதுனால வாங்கிட்டு போய் தாங்கள் மகிழ்ச்சியா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. மதிவாணன், தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக நம்ம செய்தியாளர் தேவராஜிடம் பேசுவோம். தேவராஜ், முன்பெல்லாம் ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு 3 லட்சம் லிட்டர் தண்ணீர் சுத்திகரிப்பு செய்யப்பட்டது. தற்போது எப்படி இருக்கிறது நிலவரம்? அந்த சுத்திகரிப்பு நிலையம் பற்றி மேலும் பல கூடுதல் தகவல்களை சொல்லுங்க தேவராஜ். நிச்சயமாக மதிவாணன், ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்தே கடந்த 15ஆம் தேதியிலிருந்தே நாளொன்றுக்கு 3 லட்சம் லிட்டர் குடிநீர் இங்கு சுத்திகரிக்கப்பட்டு பாட்டில்களில் அடைக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன மதிவாணன். அதே நேரத்தில் இதனுடைய உற்பத்தி திறனை மேலும் அதிகரிப்பதற்காக அதனுடைய துறை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் தீவிரமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இந்த நிறுவனத்தினுடைய மேலாளர் திரு சுந்தரம் அவர்கள் நம்மிடையே காத்திருக்கிறார். அவரிடமே இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து நேரடியாக கேட்டுக்கொள்ளலாம். மதிவாணன், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த 15/9/2011 துவக்கப்பட்ட இந்த திட்டம் நல்ல முறையில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. மக்கள் மத்தியில் பேராதரவுடன் செயல்பட்டு வருகின்றது. இங்கு உற்பத்தியாகும் குடிநீர் நல்ல தரமுடன் உற்பத்தி செய்யப்பட்டு மக்களுக்கு மலிவு விலையில் ₹10 ரூபாய்க்கு 1 லிட்டர் என்ற விலையில் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நீர் ரயில் நீரை விட மிக குறைந்த விலையில் கொடுக்கப்படுகின்றது. அவர் சொன்னபடியாக மதிவாணன், நாட்டினுடைய அனைத்து தரப்பு மக்களும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பினை இந்த திட்டத்திற்காக அளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை மதிவாணன். அதே நேரத்தில் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய உள் செயல்பாடுகள், அதாவது நீர் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது, அது எவ்விதம் பாட்டில்களில் அடைக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது, எவ்வளவு விரைவாக பயணிகளுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான பேருந்து நிலையங்களுக்கும் எப்படி அனுப்பப்படுகிறது என்பது பற்றி நம்மிடையே பேசுவதற்காக அதனுடைய உதவி மேலாளர் அம்மா குடிநீர் திட்டத்தினுடைய கும்மிடிப்பூண்டி நிலையத்தினுடைய உதவி மேலாளர் நம்மிடையே இருக்கிறார். மதிவாணன், நம்ம அவருடைய நேரடியாக கேட்போம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொற்களங்களால் தொடங்கப்பட்ட இந்த குடிநீர் திட்டமானது எடுக்கப்பட்ட நிலத்தடி நீரிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீர் 9 நிலைகளில் சுத்திகரிக்கப்பட்டு
பாட்டிலில் 1 லிட்டர் பாட்டிலில் வந்து ரின்சிங், ஃபில்லிங், கேப்பிங் மிஷின் மூலம் அடைக்கப்பட்டு 1 லிட்டர் அடைக்கப்பட்டு லேபிளிங் செய்யப்பட்டு அந்த எந்த நாள் அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டதோ அந்த நாட்களில் டேட்டை அது வந்து அடிக்கப்பட்டு ரேப் செய்யப்பட்டு இங்கிருந்து லாரிகள் மூலம் கோயம்பேடுக்கு எடுத்து செல்லப்பட்டு மிக குறைந்த விலையில் ரூபாய் 10க்கு விற்கப்பட்டு வருகிறது. அவர் கூறியது போலவே மிகவும் குறைவான தொகைதான் அது. ஆனால் மக்களினுடைய உயிருக்கும் அவர்களுடைய உடல் நலனுக்கும் ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இது பார்க்கப்படுகிறது. மதிவாணன் தொடர்ந்து பேசலாம் தேவராஜ். அதற்கு முன்பாக பல்வேறு ஊர்களில் இருந்து மாநகரங்கள் மட்டுமல்லாமல் சிறு சிறு நகரங்கள், கிராமங்களின் பல்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த அம்மா குடிநீர் திட்டம் பற்றி வாங்கி பயன்பெற்றவர்கள் என்ன சொல்கிறார் என்று இப்போது கேட்கலாம். இப்போ ட்ராவலில் இப்போ தண்ணி தேவைப்படுது கண்டிப்பாக. டெய்லியும் 40 ரூபா வரைக்கும் தண்ணி செலவாகுது. ஆனால் இது அம்மா வாட்டுக்கு வந்த உடனே அந்த பிறகு 1 லிட்டர் 10 ரூபாய் நல்ல தண்ணி குடிக்கலாம். தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் கம்பத்துலேருந்து வர்றேன். நான் வர்றப்ப மதுரைக்கு வர்றப்ப 2 கேன் 3 கேன் வாங்குறேன். ஆனால் 40 ரூபா 50 ரூபா செலவாகுது. ஆனால் இப்போ அம்மா திட்டத்தில் பரவாயில்ல. உண்மையில் 10 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் தண்ணி கிடைக்குதுன்னா நல்லா இருக்கு. முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன். நான் அடிக்கடி தொழில் விஷயமா மதுரைக்கு வருவேன். தண்ணி பாட்டில் வாங்குறப்ப 20 ரூபா 30 ரூபா வருது. தண்ணிக்கு மட்டுமே நான் பார்த்தீங்கன்னா 100 ரூபா பக்கம் செலவு பண்ணுறேன். ஆனால் இது பார்த்து அம்மா வந்து எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு 10 ரூபாய்க்கு அந்த தண்ணி பாட்டில் விட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மாவுக்கு நன்றி. அம்மா மினரல் வாட்டர் வரதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபாய்க்கு மினரல் வாட்டரே வாங்க வேண்டியிருந்த ட்ராவல் பண்ணும்போது சார் இப்போ 10 ரூபாய்க்கு கிடைக்கப்ப தண்ணி நல்லா மற்ற கம்பெனியை பார்த்தீங்கன்னா கடுக்காமல் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பாட்டில் நல்லா இருக்குது. இந்த தண்ணி மினரல் வாட்டர் அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க நடுத்தர குடும்பத்துக்கு. இது வந்து நல்ல ஒரு பயனாக இருக்குது. இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்து அம்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ராவலிங் டைமில் ரொம்ப வாட்டர் கிடைக்க ரொம்ப ரேரு. ஸோ காஸ்ட் எஃபெக்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அம்மா கொடுத்து வந்துட்டு 10 ருபீஸில் கிடைக்கிது. இப்போ பியூரிஃபையாக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் சீயிங். மதுரையிலேருந்து சென்னைக்கு போய்கிட்டு இருக்கேன். அம்மா வாட்டர் விற்றது வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ் டு சிஎம். அம்மா குடிநீர் திட்டம், இதை பற்றித்தான் நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் பல கூடுதல் தகவல்கள் மற்றும் செய்தியாளர்களுடைய தகவல்களை கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜெயா பிளஸின் சிறப்பு செய்தி தொகுப்பு தொடரும். ஜெயா பிளஸின் சிறப்பு செய்தி தொகுப்பு தொடர்கிறது. தொடர்ந்து பேசுவோம். திரு KS அஸ்லாம், இப்போ இந்த மாதிரி மலிவு விலை கொடுக்கறதா இருந்தா தரமில்லாத ஒரு பாட்டில்கள் அடைச்சு கொடுத்துருவாங்க, இல்லை வேற ஏதாவது அதில் தரத்தில் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் இவ்வளவு தரத்தோட இருக்கிற அந்த தண்ணி ஒரு பக்கம் தரமா, அந்த பாட்டில்களே மிக தரமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அதை பற்றி சொல்லுங்க சார். பொதுவாக வந்து தனியார் துறையில் இருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஆனால் அரசு அம்மா குடிநீர் 1 லிட்டர்னா 1 லிட்டரு கரெக்டாக இருக்குது. பாட்டிலுடைய தரம் பார்த்தீங்கன்னா இதில் போலி பாட்டில் வரக்கூடிய வாய்ப்பே இல்லாத அளவுக்கு அதில் பாட்டில் தரமான பாட்டில் பிளாஸ்டிக் அம்மா என்ற அந்த பாட்டில் பிரிண்ட் ஆகி வருது. இதில் போலி வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. லீக் இல்லை. தரமான சீல் வைக்கப்பட்ட மூடி பாட்டில் வாங்கி நாங்களே பல முறை வாங்கி குளிக்க பார்த்தோம். பயணிகளும் வாங்கி பார்க்குறாங்க. எங்கள் டிரைவர் கண்ட்ரைக்டர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க பாட்டில் ஏதாவது. மற்ற தொழிற்சங்கங்களை சார்ந்தவங்களும் இதில் ஏதாவது ஒரு இதாக பார்த்து அவங்களே மற்ற தொழிற்சங்க சார்ந்த உறுப்பினர் சொல்கிறாங்க, சார்
அம்மா குடிநீர் பாட்டில் நல்லா இருக்கு, தரமா இருக்கு சார் அப்படின்னு மற்ற தொழிற்சங்க மாற்றுக் கட்சியினர் சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் அவங்க சொல்றது எதிர்கால இந்தியா அம்மா என்பதை அவர்கள் வாயால சொல்லும் போது நாங்கள் உணர முடியுது. அதே மாதிரி கேட்காமல் கொடுக்கக்கூடிய அரசு அம்மா தாய் மனசோடு உள்ளன்போடு பிள்ளைகளை அரிசி கொடுத்தாங்க. லேப்டாப், ஃபேன், மிக்சி, அதே மாதிரி சைக்கிள், அம்மா உணவகம், கறவை மாடுகள், மிகப்பெரிய வரவேற்பு அம்மா உணவகம், ஆடுகள். இப்படி சாதாரண சென்னை மாநகரத்தை பொறுத்து எடுத்துட்டீங்கன்னாக்கா அம்மா உணவகம், அம்மானால பசியை போக்கும் தாய் என்ற ஒரு நிலை என்று பொதுமக்களுக்கு நன்றாக உணரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சாதாரண தொழிலாளிகள் ஹோட்டலுக்கு போனாக்கா எந்த ஹோட்டலில் போனாலும் 50 ரூபாய்க்கு மேலே தான் சாப்பாடு. காலையில் டிஃபன்னா குறைஞ்சது 50 ரூபா வைக்கணும். மதியம் சாப்பாடுன்னா சாதாரண 50லேருந்து 75 ரூபாய். நைட்டு டிஃபன்னா 50 ரூபா. ஆனால் இன்னைய சூழ்நிலையில் தாய் 1 ரூபாய் இட்லி கொடுக்குறாங்க. தயிர் சாதம், பல வகையான மூலிகையான சாதங்கள், கீரை சாதம், காலையில் பொங்கல், இப்படி சாதாரண ஒரு ஏழைகள் ஒரு சாப்பிட்டு பசி போக வகையில் சென்று இன்று நல்ல வசதி படைத்தவர்களும் அம்மா உணவகத்தில் வந்து தேடி சென்று சாப்பிடுகிற நிலை. அதே போல் அம்மா குடிநீர், யார் கையில் பார்த்தாலும் அம்மா குடிநீர் என்ற சூழ்நிலை இன்னும் போக 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 15ஆம் தேதி யாரு என்று பார்த்தால் மிக அமோக ஒரு பேர் இருக்கிறது. இன்னும் போக போக இந்த திட்டம் உலக அளவில் நிச்சயமாக பரவக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக மக்கள் பேசணும் போது தெரிகிறது. இன்று பார்த்தால் சாதாரண ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் என்று எடுத்துக்கொண்டால் பெப்சி, கொக்கோ கோலா, அவங்க தான் வேர்ல்டு லெவலில் இருக்காங்க. நிச்சயமாக அம்மா குடிநீர் உலக அளவில் போற்றக்கூடிய வகையில் இன்று வரும் என்பதை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக எங்கள் தாய் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இதை உலக அளவில் பரவக்கூடிய அளவில் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு. பொதுவாக தொழிலாளர்கள் என்றால் அம்மா கனிவாக பார்ப்பார்கள். அதிலையும் பார்த்தால் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவருக்கும் அம்மாவை பிடிக்கும். அம்மாவுக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் போக்குவரத்து தொழிலாளர்கள் என்றுமே அம்மாவுக்காக நன்றி கடமைப்பட்டவர்கள். நிச்சயமா நிச்சயம். கடந்த காலங்களில் அம்மா பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தாங்க, ஊதிய உயர்வு கொடுத்தாங்க. இப்போ அம்மா ஆட்சிக்கு வந்து கடந்த காலத்தில் பேருந்து நிலை மிக மோசமான ஒரு நிலையில் இருந்ததை அம்மா அவர்கள் புதிய பேருந்துகள், எல்லா புதிய தடங்கள், மக்கள் எளிதில் செல்லக்கூடிய வகையில், மக்கள் கவரக்கூடிய வகையில் சொகுசு பேருந்துகள், பேருந்துகளிலே கழிவுநீர் வசதி, கழிப்பறை வசதி, தண்ணீர் வசதி, ஒரு ரயில் சென்றால் டிஃபன்லாம் விற்பனை வரும், பஸ்களில் உணவகங்கள், கேண்டீன் வசதி, இப்படி அம்மா அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து போக்குவரத்து மிக சீராக சென்று கொண்டிருக்கிறது. விபத்துகள் குறைந்திருக்கிறது, பேருந்துகள் பழுதுகள் குறைந்துள்ளது. அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த அளவிற்கு மேல் மட்டத்தில் இருந்து கீழ்மட்டம் வரை போக்குவரத்துறை மிக சிறப்பாக, போக்குவரத்து துறையே மேன்மைப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மக்கள் ஏகோபித்த வரவேற்பு பெற்றக்கூடிய இந்த அம்மா குடிநீர் திட்டமும் மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான திட்டமாக பார்க்கப்படுகிறது. காய்கறி நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக நமது செய்தியாளர் ஜெயசுதாசிடம் மீண்டும் பேசுவோம். ஜெயசுதாஸ், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஏராளமானோர் உங்களிடம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கிறோம். அவருடைய கருத்து என்ன? ஒட்டுமொத்தமாக 12 கடைகளும் எப்படி இயங்குகிறது கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை? மதிவாணன், 12 கடையை பொறுத்தவரையில சென்னையில், அதாவது தமிழ்நாட்டுடைய பிற பகுதிகளுக்கு முக்கியமான போக்குவரத்து வந்து இந்த கோயம்பேட்டில் தான் ஆரம்பிக்குது. அதனால 12 கடைகள்லயும் பாட்டில் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா பொதுமக்களும் ஆவலோட வாங்கி போயிட்டு இருக்கிறதுனால நல்ல, அதாவது அதை பாத்தீங்கன்னா சந்தோஷமா நான் பார்க்கும்போது ஒரு 80% மக்கள், அதாவது எல்லா பஸ் ஸ்டாப்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் பாத்தீங்கன்னா அம்மா பாட்டில் தான் பரவி கிடக்குது. இப்ப இன்னும் பார்த்தா அம்மா திறந்து வைத்த இந்த கோயம்பேடு பஸ் நிலையத்தில் இப்ப அம்மா குடிநீர் பாட்டில் தான் நிரம்பி கிடக்கிறது தான் உண்மை. இப்ப வந்து இறுதியாக வந்து நண்பர் ஒருத்தர் அம்மாவுடைய இந்த பாட்டில வந்து தொடர்ந்து வாங்குறாரு சொல்றாரு. அவருடைய பேட்டியை இப்ப நம்ம கேட்போம். திருச்சியில இருந்து வரேங்க. நான் ஒவ்வொரு தடவை வரும்போதும் 20 ரூபாய் 25 ரூபாய் கொடுத்து அதிக விலைக்கு தண்ணி பாட்டில் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. இப்ப அம்மா துவக்கி வச்ச இந்த குடிநீர் திட்டத்தினால 10 ரூபாய்க்கு மலிவு விலையில இந்த தண்ணி கிடைக்குது. மிகவும் சுவையாகவும்
ரொம்ப தரமாகவும் இருக்கு. அதனால் இந்த திட்டத்தை செயல்படுத்திய அம்மா அவர்கள் தமிழக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய திட்டம் இதுவும் உண்டு. அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மதிவான, அதாவது பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி இந்த தண்ணி தயாரிப்பு, அதாவது இந்த தண்ணி பாட்டில் தயாரிப்புல ஏகப்பட்ட கம்பெனிகள் அதற்கு ஈக்குவலா, இன்னும் சொல்ல போனா அதை விட தரமா அவங்க வைக்கிற விலையை விட 10 ரூபாய் குறைச்சி தரமான தண்ணீர் கொடுப்பதனால இந்த பொதுமக்கள் தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தொடர்ந்து நன்றி தெரிவிக்கிறாங்க தான் உண்மை. நிச்சயமா யேசுதாஸ், அங்க இருக்கிற மக்களோட அந்த பேட்டி கொடுக்கிற அந்த ஆர்வம், இன்னும் சொல்ல போனா ஒரு வயதான பெண்மணி அவர்கள் சொன்னது பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையே அந்த அளவிற்கு மக்களை சென்றடைந்திருக்கிறது. மக்களுக்காகத்தான் திட்டம், மக்களுக்காக நான் என்று முதலமைச்சர் அடிக்கடி சொல்வார்கள். அதன்படியே இந்த திட்டமும் வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நமது செய்தியாளர் மதுரை முருகனிடம் பேசும். முருகன், நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கும். உங்களுடைய இறுதி கருத்து என்ன? தென் மாவட்டங்கள், மதுரை மட்டுமில்லாமல் தென் மாவட்டங்கள், 10க்கும் மேற்பட்ட தென் மாவட்டங்கள்ல எப்படி இருக்கிறது அம்மா குடிநீர் விற்பனை? அவர்களுக்கு மக்களிடையே அதற்குள்ள வரவேற்பு எப்படி இருக்கிறது? நிச்சயமா மதிவாணன், இப்போ மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு தென் மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான பயணிகள் வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ மதுரை மாவட்டத்தில் மட்டுமில்லாம தென் மாவட்டங்கள் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே போக்குவரத்து கழகத்தின் சார்பா பல்வேறு இடங்கள்ல அம்மா குடிநீர் விநியோக மையங்கள் திறக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு மதிவாணன். அதே நேரம் மதுரை பொறுத்தளவுக்கும் இருக்கக்கூடிய 10 இடங்கள்லயுமே பயணிகள் பொதுமக்கள் போட்டி போட்டு தாங்கள் குடிநீர் அம்மா குடிநீரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் சிலர் இது சம்பந்தமா நிறைய தங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சு காத்துட்டு இருக்காங்க மதிவாணன். ஒரு பேட்டி இருக்கு. நான் தஞ்சாவூருக்கு உறவினர் வீட்டுக்கு நான் குடும்பத்தோட போய்க்கிருக்கும் போது மாட்டுத்தாவணியில் இறங்கினோடனே தண்ணி வேணும்ட்டு இங்கே வந்தேன். அம்மா வாட்டர் வித்துக்கிருந்தாங்க. அம்மா வாட்டர் வாங்கினேன். நல்லா சுவையாகவும் இருக்கு. பாட்டில் நல்லா பாதுகாப்பான குடிநீராக இருக்கு. பொதுவாக நம்ம வீட்டிலேருந்து வந்தோம்னா தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வர மாட்டோம். வந்தோடனே பஸ் ஸ்டாண்டில் ஏதாவது பாட்டில் எடுத்து போய்க்கலாம், ஒரு பாட்டில் பிடிச்சி போயிடலான்னு வருவோம். எத்தனையோ கம்பெனிகள்லாம் முதல்லாம் வாங்கியிருக்கோம். ஆனால் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பு விலையோட தான் இருக்கும் மற்ற கடைகளில் வாங்குற காட்டலாம். ஆனால் இப்போ ஒரே விலையில், நியாயமான விலையில், தரமான, உறவினர்களுக்கு மக்கள் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு தரமான பாதுகாப்பான ஒரு குடிநீரை அம்மா வழங்கியிருக்காங்க. தினம் தினம் பார்த்தீங்கன்னா அம்மா ஏதாவது இலவசங்களை அறிவிச்சு மக்களை இன்முகத்தோட வச்சுக்கிறதுல ஒரு முன்மாதிரியான முதல்வராக இருக்காங்க. அவங்க நீளுடி வாழணும். இப்படி ஒரு உன்னதமான திட்டத்தை கொடுத்தா தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கோடான ஓடிய நன்றி தெரிவித்து காணிக்கை கேட்கிறேன். என்னுடைய நன்றி. பொதுவாகவே பேருந்து நிலையங்கள்னாவே அங்க விற்கக்கூடிய பொருளுடைய விலை இரட்டிப்பு மடங்காத்தான் விற்கப்படும். ஆனா அம்மா குடிநீர் அப்படின்றது வெறும் 10 ரூபாய்க்கு மலிவான விலையிலையும், அதே நேரம் சுகாதாரமான தூய்மையான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குறதுன்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மதிவாணன். நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது. அவர் சொன்னது போல, மதுரை முருகன் நம்ம செய்தியாளர் சொன்னது போல, பேருந்து நிலையம் என்றாலே எந்த பொருளையும் வாங்க மாட்டார்கள். ஏனென்றால் இரட்டிப்பு விலை வைத்துதான் அங்குள்ள கடைக்காரர்கள் வைப்பார்கள் என்ற ஒரு கருத்துண்டு. ஆனால் இதையெல்லாம் முறியடித்திருக்கிறது அம்மா குடிநீர் என்ற கருத்து பரவலாக, குறிப்பாக தென் மாவட்ட மக்களிடையே பெரிய அளவில் பரவியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் 10 ரூபாய் என்றால் 10 ரூபாய் தான். அது நியாயமான விலையில் அதற்கான பிரத்யேக கடை அமைக்கப்பட்டு அதற்கான ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு சுகாதாரமான முறையில், சுத்தமான முறையில் அந்த குடிநீர் வழங்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பல்வேறு தரப்பினர் நம்மிடையே பேசினார்கள். பல்வேறு தரப்பு மக்கள், குறிப்பாக பேருந்து பயணிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஏற்கனவே அம்மா உணவகம், பண்ணை பசுமை காய்கறிகள் கடைகள் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிற நிலையில் மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையான இந்த தண்ணீர் என்ற ஒரு தேவை முதலமைச்சர் அவர்கள் பேருந்து பயணிகள் மற்றும் பொதுமக்களுடைய குறிப்பறிந்து தேவை அறிந்து இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்தில் பல நோக்கங்கள், தொழிற்சங்கவாதி அவர்கள் சொன்னது போல, ஒரு பக்கம் குறைந்த விலைக்கு தண்ணீர், சுகாதாரமான தண்ணீர் கிடைத்தாலும் கூட அந்த பேருந்து, அதாவது அந்த போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்யக்கூடிய உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள், அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திடும் வகையில் அவர்களை கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் அம்மா குடிநீர் விற்பனை நிலையங்களிலும் அந்த சுத்திகரிப்பு நிலையங்களிலும் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு முக்கியமான செய்தி இந்த சிறப்பு செய்தியின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. அவர்கள் நிச்சயமாக எந்த அளவிற்கு மன மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள், அவர்களுடைய குடும்பம் எந்த அளவிற்கு மன மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் என்பது நிச்சயமாக நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த போக்குவரத்து நடத்துனரோ அல்லது ஓட்டுநருக்கோ, சில பேர் 1000 கிலோமீட்டர் வரை அவர்கள் பேருந்தை செலுத்தக்கூடிய, அவர்களால் உடல்நிலை முடியாத நேரத்தில் எப்படி அவர்கள் வேலை செய்வார்கள் என்ற விஷயம்
விஷயத்தையும் கருத்தில் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கும் வாழ்வளிக்கக்கூடிய விதத்தில் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். நமது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் கலந்து கொண்டு பல்வேறு செய்தியாளர், குறிப்பாக மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் முருகன், கும்மிடிப்பூண்டி சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நமது செய்தியாளர் தேவராஜன், சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நமது செய்தியாளர் எஸ்தாஸ், அது மட்டுமில்லாமல் நமது அரங்கத்திற்கு அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த திரு KS அஸ்லம் ஆகியோர் அனைவருக்குமே மிக்க நன்றி. இந்த செய்தி தொகுப்பில் பங்கு கொண்டமைக்கு மற்றும் ஒரு ஜெயா பிளஸின் சிறப்பு செய்தி தொகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.